வணக்கம் நேயர்களே. நம்முடைய மதத்தில் ஜாதிகள் இருக்கின்றன என்கிற குற்றச்சாட்டு பொதுவாகவே இருக்கிறது. உலகம் முழுவதும் இந்த குற்றச்சாட்டு எல்லா மதங்களிலும் உண்டு. ஆனால் இந்து மதத்தில் மட்டும் அதிகமான குற்றச்சாட்டு இருக்கிறது. இதற்கு கிருஷ்ண பரமாத்மா மகாபாரதத்திலேயே தெளிவாக விளக்குகிறார். 4 வர்ணங்களை நான் படைத்தேன் என்று கீதையில் சொல்கிறார். 4 வர்ணங்கள் என்றால் என்ன? அதாவது இது இன்னும் கொஞ்சம் விளக்கமாக புரிகிற மாதிரி சொல்லணும். சுருக்கமாக சொல்லணும்னா, தனக்குத்தானே எல்லாமே தேவை, எனக்கு மட்டுமே எல்லாவற்றையும் கொடு கடவுளே என்று வேண்டிக் கொள்பவன் சூத்திரனாகிறான். தனக்கும் தன்னுடைய சொந்தங்களுக்கும் மட்டும் எல்லாவற்றையும் கொடு கடவுளே என்று சொல்பவன் வைசியனாகிறான். என்னுடைய நாட்டுக்கும் எனக்கும் மட்டும் எல்லாவற்றையும் இன்ப துன்பங்களை சமமாக கொடு என்று வேண்டிக் கொள்பவன் சத்திரியனாகிறான். எல்லாவற்றையும் எல்லோருக்கும் கொடு கடவுளே என்று எவன் ஒருவன் வேண்டிக் கொள்கிறானோ அவன் பிராமணன் ஆகிறான். ஆக இங்கே எண்ணம் மட்டும்தான் ஒருவனை உயர்த்துகிறே ஒழிய அவன் பிறப்போ அல்லது வேறு எந்த விதமான தொடர்போ இல்லை. உன்னுடைய எண்ணம் உயர்வாக இருந்தால் நீ பிராமணன்தான். பிறர்க்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் நீ பிராமணன்தான். எப்படி சார் சேவை செய்கிறது? பிறரை பார்த்து ஒரு புன்னகை செய்தாலே போதும், அதுவும் ஒரு வகையில் பிராமணத்துவம்தான். ஆக பிராமணியம் என்றால் வெறுக்கத்தக்கதல்ல, எல்லோரையும் உயர்ந்த நிலைக்கு இட்டு செல்வதுதான் பிராமணியம். இதிலே சில பகுத்தறிவாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு இதிலே என்ன பிரச்சனை என்று எனக்கு புரியவில்லை. உயர்வான எண்ணங்களை செய்வதில் என்ன தவறு இருக்கிறது? எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும். தொடர்ந்து இன்பமே கிடைச்சிட்டு இருந்தால் அவன் பயங்கரமான உல்லாச பேர் வழி ஆகிடுவான். தொடர்ந்து துன்பமே கிடைச்சிருந்தால் வாழ்க்கையை வெறுத்துருவான். இன்பமும் துன்பமும் சரிசமமாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்பவன் எவனோ அவன்தான் பிராமணன். ஆக இங்கே பிறப்பு ஒருவனை நிர்ணயிப்பதில்லை, எண்ணம் மட்டும்தான் நிர்ணயிக்கிறது. இதை இந்து மதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இதில் என்ன பிரச்சனை, இதில் என்ன குழப்பம் என்று எனக்கு புரியவில்லை. பெரியவர்கள் அல்லது இது பற்றி தெரிந்தவர்கள் விளக்கலாம், கமெண்டிலும் தெரிவிக்கலாம். வணக்கம்.